ஹாய் நண்பா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் காம்படிட்டர்ஸோட ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஸ்மால் லெவல் பிஸ்னஸஸ் பண்ணுறவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டாப்பிக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காம்படிட்டர்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ்ஸு அவங்களாம் என்னென்ன ஆட் ரன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சில ஐடியாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் அவங்க என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் பெட்டராக க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஐடியாஸ்க்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு சாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு இது எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கீவேர்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஒரு பேஜ் இருக்கு, இது ஒரு ஃபேஸ்புக் பேஜ். இப்போ இதில் வந்து கியான் கங்கா ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஜபல்பூர் அப்படிங்கிற ஒரு பேஜ், இது ஃபேஸ்புக் பேஜ், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பற்றி ஒரு இது. இப்போ இவர் வந்து எனக்கு இந்த பேஜ் தெரியுது. இப்போ இவர் தான் என்னோட காம்படிட்டர்னு நினைக்கிறேன். நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் புதுசாக நடத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட காம்படிட்டர் இவங்க என்னெல்லாம் ஆட்ஸ் ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணுறாங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது போஸ்ட். இது வந்து ஃபேஸ்புக் போஸ்ட், இது ஆடு கிடையாது. இது ஃபேஸ்புக்கில் ஜென்ரலாக அவங்க பேஜில் போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க ஃபேஸ்புக்கில் என்ன ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு கூகுளில் ஃபேஸ்புக் ஆட் லைப்ரரி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆட் லைப்ரரின்னு வரும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து விசிபிளாக நிற்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த காம்படிட்டரோட இந்த காம்படிட்டர் என்ன சர்ச் பண்ணுறாங்க, ஆட் ரன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். இது ஃபேஸ்புக்கே நம்மளுக்கு ஃப்ரீயாக டூல் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ இவங்க வந்து நான் இந்தியா, சரிங்களா? ஸோ இவங்க இந்தியாவில் தான் அவங்க இருக்காங்க இந்த இது. ஸோ அதனால அந்த கண்ட்ரி வந்து இங்கே இந்தியானே கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இது மாதிரி ஃபாரின் வேறு எந்த கண்ட்ரீஸில் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ரன் பண்ணுறாங்களோ இருக்காங்களோ அவங்கள அந்த கண்ட்ரி கொடுக்கணும். நீங்கள் யூஎஸ்னாலும் யூஎஸ் கூட இங்கே கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்தியாவில் ரன் பண்ணுற பேஜஸ்னால நான் இந்தியான்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கேட்டகரியில் இங்கே ஆல் ஆட்ஸ் இருக்குல்ல, நான் அந்த ஆல் ஆட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இவங்களை இதை நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ ஆர்கிட்ஸ் ஸ்கூல் ஜபல்பூர்னு கொடுக்குறேன். இப்போ வந்து வந்துச்சு பார்த்தீங்களா? நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் கீவேர்ட் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக இப்போ இதே கூட கொடுக்கலாம். கியான் கங்கா ஆர்கிட்ஸ் த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னா இங்கே சர்ச் பண்ணலாம். இப்போ நான் இந்த இது கொடுத்துட்டேன். இதான் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், கியான் கங்கா ஆர்கிட் ஸ்கூல். நான் சும்மா சிம்பிளாக ஆர்கிட் ஸ்கூல் ஜபல்பூர்னு கொடுத்தோன்னே அந்த கீவேர்ட் வந்துச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன், இந்த பேஜ்க்கு போங்க. இப்போ இவங்க என்னென்னலாம் ஆட் ரன் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு சொல்லுவாங்க. இவங்க டோட்டலி 12 ரிசல்ட்ஸ்னு வருதா? ஸோ 12 ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் 12 ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆட்லாம் பார்ப்போம். எப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் இன் ஜனவரி 2024. ஸோ ஜனவரியிலேருந்து இவங்க ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ரன்னிங் ஆன் 31 ஜனவரி. 31 ஜான்லேருந்து இந்த ஆடாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா 31 ஜான், இந்த ஆட் பார்த்தீங்கன்னா 3rd ஜான்லேருந்து ரன் ஆகுது. இதுவும் 3rd ஜான்லேருந்து. ஸோ ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு டைமில் அவங்க ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் ஜனவரிலேருந்து தான் ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இது ஃபேஸ்புக்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ஃபேஸ்புக்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு டைப் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட், ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு. இது வீடியோ ஆடு. இது வந்து இமேஜ் மாதிரியான ஆடு கிரியேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு இமேஜ் டைப் ஆஃப் ஆடு. இது ஒரு ஃபேஸ்புக் ஸ்டோரி ரீல்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கீழே வேற ஒரு போஸ்டர்ஸ், இந்த மாதிரி போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, போஸ்டர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி. ஸோ இதெல்லாம் அவங்க ஆட் வந்து இந்த மாதிரி கூகுளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டார்கெட் ஆடியன்ஸஸ்க்கு. ஸோ அதுக்கு அவங்க டைட்டில் வந்து வச்சிருக்காங்க, ஆர்கிட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கால் பட்டன். ஸோ கால் நம்பர் அவங்க நம்பர் கொடுத்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் வெரைட்டிஸ் இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, காம்படிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ காம்படிட்டரோட கீவேர்டு எனக்கு இந்த மாதிரி தெரில, எனக்கு வந்து காம்படிட்டர் பேஜ்லாம் எனக்கு தெரில, எனக்கு ஜென்ரலாக என்னோட பிஸ்னஸ் நேம் தான் தெரியும். ஸோ அப்படின்னு இருக்கப்போ இப்போ நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன் பாருங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு கொடுக்குறேன். நான் இப்போ யாரோட காம்படிட்டர் பேஜும் போடல, ஜென்ரலாக இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு என்னென்னலாம் ஆட்ஸ் வருதுங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி கொடுக்குறப்ப இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு இந்தியாவில் என்னென்ன ஆட்ஸ்லாம் இந்தியா ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி இங்கே 13,000 ரிசல்ட்ஸ் வருது. ஸோ 13,000 பீப்புள் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சம்மந்தமாக ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ இது பிப்ரவரியிலேருந்து லான்ச் பண்ண, இப்போலாம் பிப்ரவரி ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆட்ஸ்லாம் இதெல்லாம். இப்போ ஜிசிஆர்ஜி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து இப்படி ரன் பண்ணுறாங்க.
அட்மிஷன்ஸ் ஓப்பன் என்கேனோ அவங்களோட இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவ் கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த இமேஜ் அவங்களோட யூஸ் பண்ணுற இமேஜஸ் இப்படி. ஸோ இந்த கொடுக்குறதுலாம் அவங்க மேலே கொடுக்குறதுலாம் அவங்க ஹெட்லைன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓப்பன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இமேஜஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த அப்ளை நோங்க இங்கே ஹைடாக இருக்குது, பட் இந்த ஆட்ஸ் ஓவரப்ப அப்ளை நோ கொடுக்குறப்ப அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலும் எப்படி அவங்க ஸ்கூல் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வீடியோ டைப்பில் ரன் பண்ணுறாங்க, சில பேர் இமேஜ் டைப்பில் ஆட் ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்களும் உங்களோட ஓன் இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுறப்பயே கீழே பார்த்தீங்கன்னா வேறு அட்வர்டைசஸ் நிறைய காட்டுவாங்க. இங்கே இருக்க அட்வைஸ் நிறைய காட்டுவாங்க. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக அந்த இவங்க பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டன் இப்போ இந்த பகவான் மகோரி இன்டர்நெட் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இவங்க மட்டும் என்ன ஆட் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன மாதிரி ஆட், இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா எடுத்து இவங்களாம் கம்ப்ளீட்லி வீடியோ டைப் ஆஃப் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. கண்டென்ட்டோட ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ டைப் ஆஃப் ரீல்ஸ் டைப் ஆஃப் கண்டென்ட் ஆட் ரன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சு இவங்க 24 ஆட்ஸ் கிட்ட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் வந்து எழுந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு காம்படிட்டர்ஸ்க்கு எப்படி நீங்கள் இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ன கீவேர்ட் போட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சிம்பிளி இப்போ நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு இந்தியாவில் இருக்கவங்க எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் யூஎஸ் கிளைண்ட்ஸ், யூகே கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இதே கீவேர்டுக்கு யூஎஸில் எப்படி ரன் பண்ணுறாங்கன்றத நீங்கள் இங்கே கண்ட்ரி செலக்ட் கண்ட்ரியில் போய் நீங்கள் இங்கே இப்போ நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூகேன்னு கொடுக்குறேன், இல்லை யூகேன்னு கொடுக்குறேன். ஓகே, யுனைடெட் கிங் யூகேல வந்து இந்த என்ன ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க இதே கீவேர்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஆட் கேட்டகரியில் ஆட்ஸ்ன்னு கொடுக்குறேன், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ இதே கீவேர்டுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் வந்தோமா யூகேல என்னென்ன ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க அது ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நகையா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்ற ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபேமிலி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பேங்காக் ஸ்பான்சர், இந்த மாதிரி ஜென்ரலாக அம்ஸ்டர்டம், சிங்கப்பூர் இதெல்லாம் காம்பினேஷன் மிக்சரில் எல்லாத்துலேயுமே வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். ஒவ்வொருலேருந்து நீங்கள் வந்து ஐடியா எடுத்துக்கலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் வேற ஒரு தலைப்போட சந்திக்கிறேன். நன்றி நண்பா.